ஸோ அப்போ வேலைக்காக தேடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பட்டாம்பூச்சி நல்லா பச்சை கலரில் ஒரு பட்டாம்பூச்சி கலரில் வந்தார். ஸோ அன்றைக்கி எனக்கு 2 ரவுண்டு இன்டர்வியூ உடனே நடக்குது. எனக்கு பெருசாக இப்போ ஆங்கிலத்துலேயும் பெருசாக ஒன்றும் புலமைகள் எதுவும் கிடையாது. சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணிட்டேன். ஸோ பண்ண ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்க, உங்களை உடனே நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், நீங்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் எனக்கு ஒரு உடல் நல்லா ரொம்ப முடியாமல் இருந்தது. அப்போ நான் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்த நேரம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, ஒரு வேளை என் உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உங்களை நான் வந்து எனக்கு நான் உங்களுக்கே கொடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கிறேன், எல்லா பழக்கத்தையும் நிப்பாட்டிடுறேன், அசைவம் சாப்பிட்றதை நிப்பாட்டிடுறேன். அடுத்த நாளே இப்போ எல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம், உடம்புல எந்த குறையும் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அசைவம் நான் சாப்பிட்டு விட்டதே ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. முட்டை கூட எதுவுமே சாப்பிட்றதில்ல, வெளியே கேக் எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஸோ டெய்லி அடிக்கடி கனவுலலாம் அதுக்கடுத்து அடிக்கடி வந்திருக்காங்க. வீட்டில் திடீர்னுட்டு வீட்டிலலாம் வலையெல்லாம் வச்சுருப்போம், எப்படி வரும்னே தெரியாது. பெட்ரூமில் எல்லாம் லாக் ஆகி தான் இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சி ஏதாச்சும் ஒரு பட்டாம்பூச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பகவான் வந்து ஒரு இடம் என் சட்டையிலேருந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி எடுக்கிறார் கனவுல.